ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எஃப்எஸ்டி 6 முடிச்சிருக்கோம். அதில் ஜுவாலஜி கொஷின் பேப்பரோட டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ இதில் அனிமல் கிங்டம்ல இருந்து 2 கொஷின் தான் வந்திருக்கு. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரில் 3 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல மாலிகுலரில் 6 கொஷின்ஸ் வந்திருக்கு. பயோடெக்கில் வந்து பார்த்தோன்னா 6 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஷின் நம்பர் 108, ஹீட் கில்ட் எஸ் along with live or cell of Diplococcus pneumonia were injected into mice. So heat killed எஸ்ட்ரெயினும் பிளஸ் உயிரோட இருக்க ஆஸ்ட்ரேனியன் என்ன பண்றோம் அப்படின்னா மைஸ்க்கு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்றாங்க. அப்போ மைஸ் வந்து என்ன ஆகும்னு கேக்குறாங்களா? ஸோ இந்த ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயின் வந்து என்ன பண்ணும், சம்திங் ஏதோ ஒரு மெட்டீரியல் எஸ்ட்ரெயினா கன்வெர்ட் ஆயிட்டு இது நிமோனியாவை காஸ் பண்ணும். அப்போ மைஸ் என்ன ஆயிடும், டை ஆயிடும். ஆன்சர் என்ன? Mice died and show live cells. Option third one. Okay. Question number 109. Choose adaptation evolved in endoparasite during course of evolution. So எண்டோபாரசைட் ஒரு ஆர்கானிசம் எண்டோபாரசைட்டா இருக்கணும் அப்படின்னா அது எப்படி எல்லாம் தன்னை எவால்வ் பண்ணுச்சுன்னு கேக்குறாங்க. ஸோ அது என்ன பண்ணிடுச்சு, சென்சரி ஆர்கன்ஸ் எல்லாம் அதுக்கு தேவையே இல்லை. ஸோ எண்டோபாரசைட்டா இது பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் ஆர்கன்ல என்ன பண்ணணும், அட்கசிவ் பண்ணணும். ஸோ அதனால அட்கசிவ் ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி பாரசைட்ஸும் சக் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான ஆர்கனை சக் பண்ணி எடுத்துக்கிச்சு. அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஃபுட்டை டைஜஸ்ட் ஃபார்ம்லேயே தான் என்ன பண்ணிக்குது அப்படின்னா அது எடுத்துக்குது. அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையே இல்லை. ஸோ அந்த இடத்துல அது இருக்கிற ஹை பயோட்டிக் பொட்டன்ஷியல், ஸோ அது எந்த இடத்துல இருக்கோ அந்த பொட்டன்ஷியல் வந்து ஹையா இருக்கணும். அப்போ என்னென்ன, பி அண்ட் சி, இ. ஆப்ஷன் தேர்ட் ஒன். கொஸ்டின் நம்பர் 112. Which of the following enzyme used RNA template for synthesizing DNA? அப்போ RNA-ல இருந்து என்ன வந்திருக்கு, DNA வந்திருக்கு. அப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. என்ன, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். So question number 151. The genetic code dictionary, how many codon are used to code for all 20 essential amino acid? So எத்தனை கோடான் வந்து அந்த 20 அமினோ ஆசிட கோட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. டோட்டலா 64 கோடான்ஸ். இதுல 3 கோடான் வந்து என்ன கோடான், ஸ்டாப் கோடான். அப்போ மீது 61 கோடான் தான் அமினோ ஆசிட கோட் பண்ணும். அப்போ ஆன்சர் 61. கொஸ்டின் நம்பர் 119. Different peak are observed during density gradient centrifugation of human DNA. The bulk DNA form major peak. Bulk DNA வந்துட்டு major peak வந்து காஸ் பண்ணும். And other smaller peaks refers to as. அப்போ smaller peak வந்து காஸ் பண்ற DNA என்னன்னு சொல்லுவோம், satellite DNA. Question number 126. The fact that purine bases always paired through hydrogen bond with pyrimidine base lead to the DNA double helix. எப்பயுமே ஒரு பியூரின் எப்பவுமே ஒரு pyrimidine கூட தான் என்ன ஆகும் அப்படின்னா பைண்ட் ஆகும். இப்போ இந்த நேச்சர் வந்து டிஎன்ஏ டபுள் எலிக்ஸ்ல எதை காஸ் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. அப்போ டிஎன்ஏ டபுள் எலிக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோடைய டயாமீட்டர்ல எல்லா இடத்துலயுமே வந்து 20 ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கும். இதுதான் வந்து காஸ் பண்ணும். ஸோ யூனிஃபார்ம் லென்த் த்ரூ அவுட் த டிஎன்ஏ, சாரி யூனிஃபார்ம் வித் லென்த் இல்ல, வித், இது வித் தானே. மேட்ச் கேக்குறாங்க. ஸோ சிக்மா ஃபேக்டர் எதுக்கு வந்து யூஸ் ஆகும், இனிஷியேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்கிறது. அப்போ இது மூணுமே இருக்கா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா கேப்பிங் வந்து 5 பிரைம் எண்ட்ல தான் வந்து நடக்கும். கேப்பிங் வந்து அதேதான், ஓகே. அதுக்கப்புறம் டெய்லிங் வந்துட்டு 3 பிரைம், அதுமே அதுதான். ஸோ கோடிங் ஸ்டாண்ட் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே வந்துட்டு 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம், அதாவது எம்ஆர்என்ஏக்கு ஐடென்டிக்கலா இருக்கும். ஸோ கோடிங் ஸ்டாண்ட் வந்து 5 பிரைம் டு 3 பிரைம். ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Question number 136. Which of the following is matching pair of body feature and animal possessing it? So vertebral column, sulfur,
சல்ஃபா வந்து வெர்டபிரல் காலம் இருக்குமா? சல்ஃபா வந்து என்னது? யூரோகார்டேட்டா. பெட்ரோமைசான் வராதா? சைக்ளோஸ்டோமேட்டா வந்து பார்த்தோம்னா சாரி நத்தோஸ்டோமேட்டா. காவஸ் வந்து என்னது? பேர்ட்ஸ்ல வருமா? அப்போ இதுவும் வராது. ஏர் பிளேடர், பெஸ்டிஸ், லேபியோ வருமா? லேபியோ வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இது. பெஸ்டிஸ் வந்து வருமா? வராது. அடுத்து நிமாட்டிக் போன், காவஸ். ஸோ காவஸ்ல வந்துட்டு நிமாட்டிக் போன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது க்ரோ, கொலம்பா. கொலம்பால வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்ப ஆன்சர் ஃபோர்த் ஒன். Question number 137. Due to development of nodule of thyroid gland, the rate of synthesis secretion of thyroid hormone increased to abnormal high level. ஸோ தைராய்டு கிளாண்ட்ல நாடுல் ஃபார்மேஷன் வருது. அதாவது உங்கள தைராய்டு கிளாண்ட் வந்து கேன்சர் வருது. ஸோ அதிகமாக வந்துட்டு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்துட்டு செல்ஸ் வந்து அதிகமாக மல்டிபிள் ஆகும். அப்போ தைராய்டு செல்ஸ் வந்து எது செக்ரீட் பண்ணும்? ஸோ தைராய்டு ஹார்மோனை அதிகமாக செக்ரீட் பண்ணும். அப்போ தைராய்டு உடைய ஹார்மோன் லெவல் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இன் ஃபீமேல் ஆக்சிடோசின் ஸ்டிமுலேட் மில்க் எஜெக்ஷன். In female, oxytocin stimulate milk ejection from the mammary gland. ஓகேவா? ஸோ ஃபீமேலில் ஆக்சிடோசின் என்ன பண்ணும்? ஸ்மூத் மசில்ஸில் ஆக்ட் ஆகிட்டு ஸ்மூத் மசிலில் கண்ட்ராக்ட் பண்ணும். ஸோ மெமரி கிளாண்டும் வந்து பார்த்தோன்னா ஸ்மூத் மசில் தான். ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட்ரேஷன் ஸோ அப்போ வந்துட்டு டெலிவரி அப்போ வந்து ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும். அது மெமரி கிளாண்டில் ஆக்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மில்க் எஜெக்ஷன் பண்ணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 or 2 கரெக்ட். choose that which of the following statement are correct. ஓகேவா? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. solubility of gas as well as thickness of membrane can also affect rate of diffusion. so diffusion affect பண்றது எது? gas உடைய solubility, thickness of membrane ரெண்டுமே affect ஆகும். high hydrogen ion concentration cause shifting of O2 dissociation curve left side. so இந்த இடத்துல இருக்கு O2 டிசோசியேஷன் கர்வ் இருக்கு அப்படின்னா இது ஆக்சி ஹீமோகுளோபினோட சேச்சுரேஷன். இதுக்கு மேல வந்து டிசோசியேஷன் ஆகும். அப்போ வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து ஹையா இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணுமா? இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தப்பு. The healthy man can expire approximately 6,000 ml air per minute. So ஹெல்த்தி இண்டிவிஜுவல். ஸோ ஒன்றும் இல்லை, டைடல் வேல்யூ வந்து 500. நம்ம 12 to 16 டைம்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 6,000 ml வந்து வரும். ஓகேவா? த ஆக்சிடோசின் த ரோல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் குவைட் insignificant in regulation of respiratory rhythm. ஸோ ரெஸ்பிரேட்டரி ரிதம்ஸ் ரெகுலேஷன் பண்றதுல வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ என்ன கேக்குறாங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேக்குறாங்க. அப்போ ஸோ கரெக்ட் ஆப்ஷன் தான் கேக்குறாங்க. ஏ கரெக்ட், சியும் கரெக்ட், டியும் கரெக்ட். ஏசி டி. ஓகே. விச் அமாங் திஸ் கரெக்ட் காம்பினேஷன் அக்வாட்டிக் மேமல்? மேமலோடைய காம்பினேஷன், அக்வாட்டிக் மேமல் காம்பினேஷன் வந்து கேக்குறாங்க இல்லையா? ஷார்க் வந்து மேமல்ல வராது. அதே மாதிரி ட்ரைகான் மேமல்ல வராது. இதுல வந்து பார்த்தோம்னா இங்கேயும் ட்ரைகான் மேமல்ல வராது. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் 3. 141 கொஸ்டின் மேட்ச் கேக்குறாங்க. எல்ஹெச்ல எதுல இன்வால்வ் ஆகும்? ஓவலேஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்டும் தான் வரும். எஃப்ஹெச்எஸ் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் வந்து பண்ணும். ஸோ ரெண்டுலேயுமே ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் தான் இருக்கு. எம்எஸ்எஸ் மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ மெலனோசைட்ல என்ன செக்ரேட் ஆகும்? மெலட்டோனின் செக்ரேட் ஆகும். அது வந்து ஸ்கின் பிக்மெண்டேஷன். அப்போ சிக்கு வந்து 5th ஒன். அப்போ ஆப்ஷன் 3rd. ஸோ ஆக்சிடோசின் வந்து பார்த்தோம்னா ஆக்சிடோசின் மில்க் எஜெக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு எண்டோமெட்ரியம் பாலிபரேஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ ஆப்ஷன் 3rd ஒன். 142 statement. The impulse transmission across an electrical synapses is always
faster than chemical synapses. So electrical synapses விட chemical synapses impulse வந்து எப்படி இருக்கும்? chemical synapses impulse வந்துட்டு ஸ்லோவரா இருக்கும், electrical synapses வந்து ஃபாஸ்டரா இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். chemical synapses are rare in our system. chemical synapses rare கிடையாது, electrical synapses தான் rare. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 incorrect. Statement 2 false, statement 2 is 1 வந்து true, second one வந்து false. Option 3. Question number 143. The amount of CO2 that can diffusion through the diffusion membrane per unit difference in a partial pressure is much higher compared to that O2. O2வை கம்பேர் பண்ணும்போது CO2 வந்து பார்த்தோன்னா அதோடைய டிஃப்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹையரா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா டிஃப்யூஷன் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, solubility of CO2 20 to 25% higher than O2 solubility. O2வை கம்பேர் பண்ணும்போது CO2 solubility எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 20 to 25% அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து பார்த்தோம்னா எங்க டிஃப்யூஷன் வந்துட்டு ரொம்ப அதிகமா நடக்குது CO2க்கு. அப்போ ரெண்டுமே கரெக்ட். அசிஸ்டன்ட் ரீசன் என்ன பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, மேட்ச் கேக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 145. டீனியா பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்கும், ஃபிளேம் செல்ஸ் வந்து இருக்கும். பிளாட்ஃபார்மா, ஸோ ஏக்கு 3 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்து பிக்கு வந்துட்டு 2 பாராமிஷன் கண்டக்டர் வேக்யூஸ், 3க்கு 4th ஒன். ஸோ பெரிப்ளான்ட்ல என்ன இருக்கும், யூரிகோஸ் கிளாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். பெரட்டிமால என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நெஃப்ரீடியா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 147. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. ஆல் ஸ்பைனல் nerve fibers are always efferent. afferent அப்படின்னா in ஆர்கனுக்குள்ள so into the organ. அதே மாதிரி efferent அப்படின்னா out to the organ. ஓகேவா, பிரெயினுக்கு போறது இன் அப்படிங்கிறப்போ என்ன நியூரானா இருக்கும், சென்ஸா இருக்கும். பிரெயின்ல இருந்து அவுட் ஆகுறது வந்து பார்த்தோம்னா மோட்டார் நியூரானா இருக்கும். அப்போ ஆல் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து பார்த்தோம்னா எஃப்ரண்ட் தான் கொடுத்துருக்காங்க. போத் அஃபரண்ட் அண்ட் எஃப்ரண்ட் வந்து இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம். சொமாட்டிக் வந்து பார்த்தோம்னா ஸ்கெல்டல் மசில்ஸ்க்கு அதாவது இம்பல்ஸ் வந்து ஸ்கெல்டல் மசில்ல இருந்து போகும், அதே மாதிரி ஸ்கெல்டல் மசில் இருந்து வாங்கிக்கும். அப்போ அஃபரண்ட் இருக்கும், எஃப்ரண்ட் இருக்கும். அடுத்து ஆல் அட்டானமிக் நியூரல் சிஸ்டம் ஃபைபர்ஸ் ஆல்வேஸ் த அஃபரண்ட். அப்போ அட்டானமஸ் இன்வாலன்ட்ரி ஆர்கன் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம் தான். அது எது வழியா வரும், எஃபரண்ட் நியூரான் வழியா வந்து கண்ட்ரோல் பண்ணப்போ இது வராது. அட்டானமிக் நியூரல் சிஸ்டம் வந்துட்டு ஆல்வேஸ் எஃபரண்ட். Question number 148. The sinoatrial node SAN is called pacemaker. Okay. சைனோஏட்ரியல் நோட் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் மேக்கர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஏன் அப்படின்னா ரீசன் SAN ரெஸ்பான்சிபிள் ஃபார் இனிஷியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் த ரிதமிக் கண்ட்ராக்டில் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட். SAN ஃபேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். கரெக்ட். ஏன்னா இதுதான் வந்துட்டு எனக்கு ஹார்ட் பீட்டை வந்துட்டு இனிஷியேட் பண்ணும், இதுதான் வந்து மெயின்டைனும் பண்ணிக்கும். அப்போ ஃபேஸ் மேக்கர்னு சொல்றதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இதுவும் கரெக்டா ப்ராசஸ் அண்ட் ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. Next, areolar tissue present beneath the skin. It is the dense connective tissue. Areolar வந்து பார்த்தோம்னா loose connective tissueல வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Areolar tissue fibrous and fibroblast are compactly packed. லூஸா பேக் ஆனதுனால தான் நம்ம என்ன சொல்றோம், loose connective tissue சொல்றோம். அப்போ இதுவும் தப்பு. Both assumptions and reasons are false. Question number 152. What is incorrect for evolution? Evolutionக்கு incorrect கேக்குறாங்க. Fossil provide most reliable information about evolution. Fossil வச்சு நம்மளால evolution சொல்ல முடியும். So
இப்போ ஃபாசில் கிடைக்குது அப்படின்னா பர்டிகுலரா அதை எடுத்து கார்பன் டேட்டிங் பண்ணோம் அப்படின்னா எந்த இயர்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபாசில் கிடைச்ச செடிமெண்டேஷனை வச்சும் நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். இயர்லி எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹையர் அனிமல் ஆர் சிமிலர். ஸோ ஹையர் அனிமலோடைய இயர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா சிமிலரா தான் இருக்கும் மேக்சிமம். ஃபோர் லிம்ஸ் ஆஃப் கவ் அண்ட் விங்ஸ் ஆர் ஹோமோலாகஸ். ஸோ கவ்வோடையது அதாவது மேமல்ஸ் உடையது இதுவும் வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபோர் லிம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஹோமோலாகஸ் தான். ஸோ ஹியூமரஸ், அல்னா, ரேடியஸ், கார்பல், மெட்டாகார்பல் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து சிமிலரா தான் இருக்கும். த வேரியேஷன் அமாங் த இண்டிவிஜுவல் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் த நேச்சுரல் செலெக்ஷன். வேரியேஷன் தான் நேச்சுரல் செலெக்ஷனுக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க, நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்ட். இவங்க கேட்டது இன்கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 153. இன்கம்ப்ளீட் டேபிள் வந்து இன்கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. இதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபிளாட் ஸ்கல் போன் சூச்சர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா சூச்சர்னு சொல்லலாம், ஃபைபர்ஸ் ஜாயினும் சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைடிங் ஜாயின் வந்து எங்க இருக்கும், கார்பலுக்கு தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ நீ ஜாயின் வராது, மெட்டா கார்பல் கார்பலும் வராது. சரி, ஓகே. பைவோட் ஜாயின் வந்து அட்லஸ்க்கும் ஆக்சிஸ்க்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது பைவோட் ஜாயின் தான். அதே மாதிரி பால் சாக்கெட் ஜாயின் வந்து எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஹியூமரஸ்க்கும் பெக்டோரல் கிரிடிலுக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே. Question number 155. Which of the type of natural selection is specific in the diagram given below? So இந்த diagramல என்ன selection வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மீன் கேரக்டர் வேல்யூ. மீன் கேரக்டர் வேல்யூல இருந்து ரெண்டு எக்ஸ்ட்ரிமிட்டி, அதாவது லோ அண்ட் ஹை ரெண்டு எக்ஸ்ட்ரிமிட்டில வந்துட்டு உனக்கு பாப்புலேஷன் வந்து செலக்ட் ஆயிருக்கு. அப்போ அது என்னது, டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். Question number 156. Mark the incorrect statement regarding the anatomy of cockroach. Cockroach வச்சுட்டு incorrect statement வந்து கேட்டிருக்காங்க. So blood vascular system is open type with colorless lymphocyte. ஓகே, காக்ரோச்ல என்ன டைப் இருக்கும், ஓப்பன் டைப் தான் வந்து இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் பிக்மெண்ட் இருக்காது. அப்போ வந்து அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஹீமோ லிம்ப்னா வந்து சொல்லுவோம், கலர்லெஸ்ஸா தான் வந்து இருக்கும். ஸ்பைரக்கல்ஸ் வந்து 10 pairs. ஏன் அப்படின்னா ஸ்பைரக்கல்ஸ் வந்து பார்த்தோம்னா அப்டமன் செக்மெண்ட்ல ரெண்டு லேட்ரல் சைடும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ 10 pair தான். ஸோ பிளாட்பாடி, நெப்ரோசைட், யூரிகோஸ் கிளாண்ட் ஆர் ஆக்சசரி எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர், இது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சரோடைய ஆக்சசரி இதுதான். அதே மாதிரி ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து there are 9 ganglion on a ventral nerve cord of abdomen. So abdomenலயே 9 ganglion இருக்காது, abdomenல 6 ganglion தான் இருக்கும். மீதி வந்து 3 வந்து பார்த்தோம்னா thoraxல இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, கேட்டது incorrect. அப்போ ஆன்சர் fourth one. Question number 157. In normal pregnant woman, the amount of total gonadotropin activity was as at the result except. நார்மல் ப்ரெக்னென்சி உமன்ல வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே கொனடோட்ரோபின் வந்துட்டு அதிகமாக வந்து செக்ரீட் ஆகும். அதோட ரிசல்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, நார்மலாக கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ் வந்துட்டு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு செக்ரீட் ஆகும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன கொனடோட்ரோபின் செக்ரீட் ஆகும், ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் செக்ரீட் ஆகும். இது என்ன பண்ணும், ஹீஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்ட்ரானையும் அதிகமாக செக்ரீட் பண்ண வைக்கும். அப்போ ஹை லெவல் ஆஃப் சர்க்குலேட்டிங் HG to stimulate the estrogen and progesterone synthesis. Okay. Question number 158. The periodic absence. So periodic absence வந்துட்டு ஓவுலேஷன்ல இருந்து before 3 days, அதே மாதிரி after 3 days. அப்போ ஆன்சர் என்ன வரும், 10 to 17 day of menstrual cycles. Question number 160. Select incorrect statement. Incorrect statement வந்து கேக்குறாங்க. Option 1A. The mammal renal vein would normally carry large amount of urea. So vein, அதாவது வெயின் ஆர்ட்ரி தான் வந்து பார்த்தோம்னா உள்ள நெஃப்ரான்குள்ள வரும். இதுல தான் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யூரியா இருக்கும். வெளியே போகும்போது வந்து பார்த்தோம்னா வெயின் வந்து ஃபில்டர் பண்ணி போறது தான் எங்க போகும் அப்படின்னா வெயின்ல இருக்கும். அப்போ வெயின்ல லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து இருக்காது. அப்போ இருக்க ஆப்ஷன்ஸ் தான் வரும். இது ரெண்டையும் பண்ணிடலாம்.
The ascending limb of loop of Henle is impermeable to water. Descending limb, ascending limb. Descending limb water க்கு permeable, ascending limb water க்கு impermeable. அப்போ ascending limb impermeable. அப்ப இந்த statement correct தான். Decrease the blood pressure will cause release of ANF. ANF என்னது? வாசோடைலேட்டர். ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர் டிக்ரீஸா இருக்கு, இன்னும் டைலேட் பண்ண அப்படின்னா இன்னும் பிளட் ப்ரெஷர் என்ன ஆகும்? லோவா தான் ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. த கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் NA அண்ட் வாட்டர் டேக் பிளேஸ் TCT. TCTல வந்து பார்த்தோம்னா கண்டிஷனல் ரீஅப்சார்ப்ஷன் தான் நடக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஏவும் சியும் தான் இன்கரெக்ட். ஆப்ஷன் 1. Okay. Question number 161. Which of the following statement regarding female reproductive system are correct? Female reproductive systemல correct statement வந்து கேட்டிருக்காங்க. Myometrium undergoes strong contraction at the time of delivery of baby. ஸோ பேபி டெலிவரி அப்போ மயோமெட்ரியம் தான் பயங்கரமா கண்ட்ராக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஆக்சிடோசின் வந்துட்டு ஸ்மூத் மசில்ல தான் ரியாக்ட் ஆகும். மயோமெட்ரியம் தான் என்னது? ஸ்மூத் மசில். ஓவரி இஸ் அ பிரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் விச் ப்ரொடியூஸ்டு ஃபீமேல் கேமீட் அண்ட் ஸ்டோர் ஹார்மோன். ஸோ ஓவரி தான் வந்து பார்த்தோம்னா பிரைமரி ஆர்கன், அதுதான் கேமிட், அதாவது ஓவம் வந்துட்டு செக்ரேட் பண்றது அதுதான் ஓவம். ஸோ அதனால பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். த ஓவேரியன் ஸ்ட்ரோமா இஸ் டிவைட் இன்டு டூ ஜோன், இன்னர் கார்டெக்ஸ் அண்ட் ஓவரியை தான் ரெண்டா பிரிக்கும், கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா அப்படின்னு வந்து பிரிக்கும். இன்னர் மெடுலா, அவுட்டர் கார்டெக்ஸ். அப்போ இது தப்பு. இன்ஃபென்டிபுலம் பொசஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் which help collect the ovum of after ovulation. ஸோ இன்ஃபென்டிபுலம்ல ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுதான் ஃபிம்ப்ரியன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஓவுலேஷனுக்கு அப்புறம் ஓவமை கலெக்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இது தப்பு. A functional mammary gland is characteristic of all mammalian. ஸோ ஃபங்க்ஷனல் மெமரி கிளாண்ட் வந்து மேமல்ஸ், எல்லா மேமல்ஸ்லயும் இருக்காது. ஃபீமேல் மேமல்ஸ்ல மட்டும்தான் ஃபங்க்ஷனலா இருக்கும், மெயில்ல வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ 1 2 then 4, 1 to 4 ஆப்ஷன் 3. Okay. 162. Collecting duct allow passage of small amount of urea into medullary interstitium to keep up osmolarity. Okay. Collecting ductல இருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா என்ன ஆகும் அப்படின்னா மெடுலரி இண்டஸ்ட்ரீஷியத்துக்கு என்ன ஆகும்? ரீடைன் ஆகும். ஸோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆஸ்மாலரிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கலெக்டிங் டக்ட் பிளே ரோல் இன் மெயின்டைன் பிஹெச் அண்ட் அயானிக் பேலன்ஸ் ஆஃப் பிளட். ஸோ கலெக்டிங் டக்ட் வந்துட்டு பிஹெச் அயான் பேலன்ஸ்ல வந்துட்டு மெயின்டைன் பண்றதுக்கும் இன்வால்வ் ஆகும். அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஆனா இங்க எதை பேசியிருக்காங்க? ஆஸ்மாலரிட்டியை பத்தி பேசியிருக்காங்க, இங்க பிஹெச் அயானிக் பேலன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அப்போ அசஸனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசஸன் ரீசன் என்ன பண்ணல? எக்ஸ்பிளைன் பண்ணல. Question number 164. Which of the following statement are true? Several enzyme is catalyze the process of RNA polymerization. So template independent mannerல RNA synthesis பண்றதுக்கு யூஸ் பண்ற என்சைம் எது அப்படின்னா இந்த என்சைம் தான். cDNA is also abbreviation of circular DNA கிடையாது, correction DNA. அப்போ இது தப்பு. The plasmid vector is also known as a passenger கிடையாது, vector, இது ஒரு carrier. அப்போ இது வராது. The quality control testing is not a part of downstream உடைய part தான் இது, not partனு கொடுத்திருக்காங்க. அப்போ இது எல்லாமே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். Question number 165. Restriction enzyme were firstly isolated from. எங்க இருந்து ஐசோலேட் பண்ணாங்க? இன்ஃப்ளூயன்சல் கிடையாது, இதுல எதுலையுமே கிடையாது, ஈகோலைல தான் ஐசோலேட் பண்ணாங்க. Question number 166. Polymerization chain reaction is concerned with. Polymerase chain reaction என்னன்னு சொல்லலாம்? அது டிஎன்ஏவை என்ன பண்ணுது அப்படின்னா ஆம்பிளிஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் ஆம்பிளிஃபிகேஷன். Question number 167. Read the following statement. RNA involve the silencing of specific mRNA due to complementary double stranded. Okay. RNA வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணும்? டபுள் ஸ்டாண்டர்ட்
ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணும். எப்படின்னா எம்ஆர்என்ஏ இருக்கு அப்படின்னா இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் போயிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி இதாயிட்டு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணும். அப்போ இதுவும் கரெக்ட். ஆர்என்ஏ ஐ டேக் பிளேஸ் இன் ஆல் ப்ரோகேரியட் வராது, யூகேரியட்லயும் வந்து இருக்கும். The source of complementary RNA could be formed infected by virus having a RNA genome. Transport that replicate via DNA intermediate. So RNA genome இருக்கிற வைரஸ்லாம் வந்து DNA வைரஸ் வரும். அது எந்த இன்டர்மீடியேட்ல வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா RNA இன்டர்மீடியேட் வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒண்ணுதான் கரெக்ட், 1, 2 and 3 வந்து incorrect. Question number 168, axon membrane. சோடியம் பொட்டாசியம் பம்ப் என்ன பண்ணும்? ஸோ இன்வர்ட் உள்ள இருந்து 3 NA வெளியே அனுப்பும், உள்ள 2K plus இன்வர்டா அனுப்பும். So operating during resting state transport the 3 NA outward and 2K plus inward. ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்றதுக்காக தான். ஸோ ரீபோலரைசேஷனும் வராது, டீபோலரைசேஷன் அப்பவும் வராது. Question number 169. When a pH of blood increase, the oxygen dissociation curve shift towards right side. So pH வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. pH இன்க்ரீஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கு? டிக்ரீஸா இருக்கு. ஓகேவா? ஓ இந்த இடத்துல ஆக்சிஜன் டிசோஷன் கர்வ் இந்த பக்கம் வந்து போகுது அப்படின்னா ரைட் சைட் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஆக்சி ஹீமோகுளோபின் என்ன ஆகும் அப்படின்னா டிசோசியேஷன் தான் ஆகும். அப்ப கர்வ் அதாவது ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் லோ அப்படின்னா கர்வ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைட் தான் ஷிஃப்ட் ஆகும், ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகாது. அப்போ இதுவும் தப்பு. டியூ டு த ஹை pH the affinity of O2 with HB is decreased. ஹை pH அப்படின்னா ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் லோ கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா நமக்கு அஃபினிட்டி ஆக்சி ஹீமோகுளோபினோட அஃபினிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. அப்போ அசசனும் கரெக்ட் ஃபால்ஸ், ரீசனும் ஃபால்ஸ். Okay. Question number 171, incorrectly matched pair கேக்குறாங்க. டார்வின் வந்துட்டு பிரான்ச்சிங் டிசிட் சொன்னாங்க, யூகோடியூவரிஸ் வந்துட்டு ஜெனடிக் ட்ரிஃப்ட் சொல்லல, மியூட்டேஷன் பத்தி சொன்னார். அப்போ இதுதான் இன்கரெக்டா மேட்சா இருக்கு. ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். டார்வின் வேரியேஷன் ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல் தான், மியூட்டேஷன் ரேண்டம் அண்ட் லார்ஜ் தான். அப்போ இது மட்டும் தான், செகண்ட் ஆப்ஷன் தான் இன்கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. கொஸ்டின் நம்பர் 172, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. ஹார்ட் வந்து மீசோடெர்மல் டிரைவ்ட் ஆர்கன் தான். ஹார்ட் ஹேஸ் சைஸ் கிளன்ச் ஃபிஷ்டு. ஸோ உள்ளங்க நல்லா வந்துட்டு மூடுற அளவுக்கு தான் இருக்கும். சம எங்க இருக்கும் அப்படின்னா மெடிசினல் ஸ்பேஸ்ல தான் வந்து இருக்கும். அதாவது பிட்வீன் தி லங்ஸ்க்கு நடுவில் ஸ்லைட் லெஃப்ட் சைடு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆர் ஹார்ட் ஃபோர்த் சேம்பர் to relatively upper chamber is called atria, to smaller chamber வந்து ventricle. அப்பர் வந்து எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க, லார்ஜரா இருக்கும், அப்பர் வந்து தான் ஸ்மாலா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The atria, ventricle, septum are thick and fibrous called interventricular septum. Atrioventricular septum வரும், interventricular septum வராது. The opening between right and left ventricle is guarded by triceps. Triceps வந்து எந்த சைடு இருக்கும்? ரைட் சைடு தான் இருக்கும். ஸோ இது வந்து கரெக்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. 3 or 4 தான் இன்கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 174, external fertilization with indirect development seen in. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனும் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ மீடியஸ் டைரக்ட் டெவலப்மெண்ட் வரும்.
Ctenophora opura. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஒன். Question number 176. Following statement கொடுத்திருக்காங்க. Statement A, contraceptive or practice against the natural reproductive event. So contraceptives வந்துட்டு reproductive event, natural reproductive event against யூஸ் பண்றது கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட். Statement 2 must be, one can use contraceptive to space pregnancy due to the personal reason pregnancy delay ஆகும்னு நினைக்கிறவங்க contraceptive யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். With spread, use of contraceptive has significant role in the uncontrolled growth of population. So contraceptive யூஸ் பண்றதுனால pregnancy இருக்காது. pregnancy இருக்கப்போ growth rate control தான் ஆகும், uncontrol ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. A and B மட்டும்தான் கரெக்ட். Question number 177. Which of the following factor is responsible for the formation of concentrate urine? Concentrate urine form ஆகிறதுக்கு எது ரெஸ்பான்சிபிள் கேக்குறாங்க. எரித்ரோபாய்டின் ஹார்மோன் எதுக்கு? RBC சிந்தசிஸ் பண்றதுக்கு, அப்போ இது வராது. ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் டியூரிங் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன், இது ஃபில்ட்ரேஷனுக்காக தான். ஸோ வந்து பார்த்தோன்னா கான்சென்ட்ரேட் யூரின்காக வந்து இது வராது. லோ லெவல் ஆஃப் ஆன்டிடயூரிட்டிக் ஹார்மோன் லோவா இருக்கு அப்படின்னா ADH. ADH வந்து ஏதாச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேட் வந்து கம்மியா இருக்குமா அப்படின்னா லோ லெவல்ல இருக்கு அப்படின்னா கான்சென்ட்ரேட் யூரின்ல ஃபார்ம் ஆகாது. ஹையா இருந்துச்சுன்னா தான் ஃபார்ம் ஆகும். ஏன்னா வாட்டர் அப்சர்வ் அப்பதான் அதிகமா இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. மெயின்டைனிங் ஹைப்பர் ஆஸ்மாலிட்டி டுவோர்ட்ஸ் தி மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம் இன் கிட்னி. ஸோ இதை மெயின்டைன் பண்ணாதான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் இருக்கு. அதனாலதான் வந்து யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டா ஃபார்ம் ஆகுது. Question number 179. Which of the following statement are correct? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. Menstrual flow result due to breakdown of endometrium lining of ovary கிடையாது, uterus. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Menstrual phase is followed by the secretory phase. menstrual phase அப்புறம் என்ன phase வரும் அப்படின்னா follicular phase. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. The corpus luteum secrete large amount of progesterone which is essential for maintaining endometrium. So corpus luteum எது secrete பண்ணுது? progesterone எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? endometrium மெயின்டைன் பண்ண. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். During folliculative phase, the primary follicle in ovary become fully matured Graafian follicle. folliculative phaseல தான் வந்துட்டு follicles வந்து என்ன ஆகும்? ஃபாலிகுலேஷன் நடக்கும். பிரைமரி ஃபாலிக்கல்ல இருந்து அது கிரேஃபியன் ஃபாலிகுலா மாறும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் தான். அப்போ சியும் டியும் மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 2. Question number 180. Which of the following steps should be preferred by person in order to visualize the band of DNA fragment by using gel electrophoresis? Gel electrophoresis பண்ணிட்டு DNA fragment செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா DNA fragment பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் பண்றதுக்கு முன்னாடியே டிஎன்ஏவை எத்தனியம் புரோமைட் ஸ்டெயின் போட்டு ஸ்டெயின் பண்ணிருக்கணும். ஸ்டெயின் பண்ணா மட்டும் போதுமா அப்படின்னா யூவி லைட் பாஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். நார்மல் விசிபிள் லைட்ல பார்க்க முடியாது. Staining with ethnium bromide followed by exposure to UV radiation. Option 3. Thank you.